இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ரொம்ப பிகினர்ஸ் நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் இப்போ தான் நான் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஒரு ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வந்து எப்படிலாம் நம்ம வந்து எழுதலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லான கொஸ்டின். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா C5H12ஓட ஐசோமர்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் C5H12ஓட ஐசோமர் எந்த ஐசோமர் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஹாலஜனை நீங்கள் குளோரினேஷன் பண்ணும்போது அதில் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து தரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, மொதல் கண்டிஷன் என்ன, ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஹாலஜன் இந்த C5H12க்கு மொத்தம் வந்து நம்ம முதல்ல எத்தனை ஐசோமர் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐசோமர்ஸ் வந்து இருக்கும். அந்த ஐசோமர்லாம் எப்படி கண்டுபிடிக்குன்றதை நான் டீட்டெயில் வீடியோவில் வந்து போட்டிருக்கிறேன். இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம்னா ஒரு ஆர்கானிக் மாலிகுலோட ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சிங்கிள் மோனோக்ளோரைடு. அப்போ சிங்கிள் மோனோக்ளோரைடு வந்து கிடைக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன ஐசோமர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஐசோமர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா CH3, அப்போ இங்கே ஒரு CH3 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 CH3. ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து ஒரு மாலிகுல். இது வந்து ஒரு ஐசோமர் தான். இங்கே நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா C5H12 வந்து வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து ஒரு குளோரினேஷன் வந்து பண்ண போகிறேன். அப்போ குளோரினேஷன் வந்து பண்ண போகிறேன் UV லைட். ஒரே ஒரு குளோரின் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதான் சொல்லியிருக்காங்க. மோனோ குளோரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கார்பனை நான் குளோரின் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம எனக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பன் CH3 இங்கே எனக்கு கிடைக்கும் CH2C வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH2C வந்து கிடைக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாலஜனேஷன் வந்து நான் இந்த கார்பனில் பண்ணுறேன், மேலே இருக்கிற கார்பனில் நான் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும், CH3 இங்கே மேலே நமக்கு என்ன இருக்குது CH3, இங்கே நமக்கு வந்து CH3 கிடைக்காது, CH2Cl தான் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. இங்கே நமக்கு என்ன CH2Cl வந்து நமக்கு கிடைக்கும், இங்கே நமக்கு என்ன CH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த கார்பனில் நம்ம குளோரினேஷன் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் கிடைக்கும், இந்த கார்பனில் குளோரினேஷன் கிடைக்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அப்போ 2 ப்ராடக்ட் கிடைக்குதே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஒரே ப்ராடக்ட் தான். இப்போ நீங்கள் அதுக்கு ஐபேக் நேம் எழுதுனீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் குளோரின் இருக்குது, 1-chloro 2,2 டைமெத்தில் புரோப்பேன். இதுவும் நமக்கு என்ன பண்ண, இங்கே குளோரின் வந்து நமக்கு இங்கே இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். இதுக்கு நமக்கு நேம் என்னது 1-chloro 2,2 டைமெத்தில் புரோப்பேன். அப்போ இந்த காம்பவுண்டும் இந்த காம்பவுண்டும் நமக்கு வந்து சேம் தான். நமக்கு பார்க்கறதுக்கு சார் குளோரின் வந்து இந்த கார்பனில் இருக்குது இந்த கார்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வேற வேற காம்பவுண்ட் இருந்தாலுமே அது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரே காம்பவுண்டு தான். இந்த காம்பவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டோட அனதர் ஃபார்ம் தான் நமக்கு வந்து இது. அப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம எப்படிலாம் டிஃப்ரெண்ட் வேல வந்து எழுத முடியும் அப்படின்றதுக்கு இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.